வணக்கம். உதயம் சவுத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உலக ரட்சகர், யுக புருஷர், உலகமே அவர் சொல்லுக்கு கட்டுப்படும், ஆடும், அவர் சொன்னால் போர்கள் நிற்கும், அவர் சொன்னால் பறவைகள் பறக்கும், அவர் சொன்னால் மழை பெய்யும், அவர் சொன்னால் காற்று வீசும், அவர் சொன்னால் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த ஈரான் போர், அமெரிக்கா ஈரான் போர் யுத்தத்தை கூட நிறுத்தி விடுவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு வல்லமை வாய்ந்த கடவுளின் குழந்தை அவர். அவர் பேசினால் உலக தலைவர்கள் அப்படியே மெய்மறந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அவர் சொல்ற எல்லாவற்றுக்கும் ஒத்துக்கொள்வார்கள். அவர் சொல்லுகின்ற எல்லா கருத்துகளையும் தங்களுடைய நாட்டில் அவர்கள் செயல்படுத்தி வெற்றி பெற்று அந்த வெற்றியை நம்முடைய பிரதமருக்கு சமர்ப்பிப்பார்கள் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த தேசத்தின் தலைவர்களை, அதிபர்களை கட்டிப்பிடித்து ஆறத் தழுவி அன்பு பாராட்டுவது அவருடைய வழக்கம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனா அமெரிக்கா ஏதாவது வாலாட்டுச்சுன்னா மட்டும் வாயை திறக்க மாட்டாரு. அப்படியே அடிபணிந்து நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன் எஜமான் அப்படின்னு சொல்லுவாருங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். இப்ப எதுக்கு இவ்வளோ நீளமான முன்னுரைன்னு கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அட்வைஸ் சொன்னார். என்னன்னா, வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள், அப்புறம் வீட்டில் சமைக்கும் போது எண்ணெயை குறைவாக செலவழியுங்கள், அது மாதிரி கேஸை ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுங்க, கரண்ட்டையும் சிக்கனமாக செலவு பண்ணுங்க, ஏசி எல்லாம் போட்டுக்காதீங்க, அதனால தான் கரண்ட் ரொம்ப இல்லாமல் போயிடுது, அது மாதிரி வெளியில் அதிகமாக சுத்தாதீங்க, அதனால தான் வாகனங்களில் போகிறதுனால பெட்ரோல் அதிகமாக செலவாகுது. இப்படியெல்லாம் நமக்கான பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நிறைய அழகான அட்வைஸ் சொன்னார். நாமளும் அதை கேட்டுட்டு வயிற்றுல ஈரத்துணியை போட்டுட்டு உட்காந்துருக்கோம். இருட்டிலே கூட உட்காந்துருக்கோம் பல வீடுகளில். அப்புறம் கேஸ் வராதனால குழந்தைகள்லாம் பால் காய்ச்சி கொடுக்க கூட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. மின்சார தடங்கள், மின்சார வெட்டு இருப்பதனால் உயிர் காக்கும் அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆக்சிஜன் சிலிண்டரை வைத்துக் கொண்டிருக்கின்ற பல பெரியவர்கள், அந்த சீனியர் சிட்டிசன் சொல்வோம்ல, அவங்கெல்லாம் கூட இறந்து விடுகிறார்கள். அதெல்லாம் இயல்பான விஷயம் தானுங்க. ஒரு நாட்டில் இதெல்லாம் நடக்காமையா இருக்கும். ஆனால் நம்முடைய பிரதமர் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். அதுதானே முக்கியம். மின்சாரத்தை கட்டுப்படுத்தணும், மின்சார செலவை குறைக்கணும்னா அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை பயன்படுத்துகின்ற அந்த நிலையை கூட நம்ம நிறுத்தி ஆகணும். வயசானவங்க எப்படியும் போகத்தான் போறாங்க. அதனால அவங்களுக்கு எதுக்கு அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு நம்ம மின்சாரத்தை செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு பிரதமர் கரிசனத்தோட சொல்றாரு. அதையும் கேட்டுக்கலாம். ஆனா இது எதையுமே அவர் பின்பற்றல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப கூட ஒரு வார காலமாக உலக சுற்றுப்பயணம் போயிருக்கிறார் நம்முடைய பிரதமர். அங்க பிரான்ஸுக்கு போய் இன்னைக்கு அந்த பிரான்ஸ் தலைவர்களோட எல்லாம் பேசுறாரு. என்ன மொழியில பேசுவாருங்கிறது தான் யாருக்குமே புரியலைங்க. ஏன்னா அவரோட வீடியோ எதுவுமே ஆடியோவோட வர்றதில்லை. எப்பவுமே அவர் அதிகமாக சிரிப்பார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். உலக தலைவர்கள் எதை சொன்னாலும் சிரித்து மழுப்புகின்ற அல்லது சிரித்து கேட்டுக்கொள்கின்ற ஒரு பழக்கம் நம்முடைய பிரதமருக்கு இருக்கிறது. அவருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையும் பேசுறாங்க, எல்லா மொழிகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய திறமை கூட அவருக்கு இருக்கு. அவ்வளவு தூரம் பல்மொழி வித்தகராக அவர் இருக்கிறார். சரி, பிரான்ஸ்ல போய் அவர் சொன்னதுல என்ன முக்கியம் அப்படின்னு கேக்குறீங்க? வேற ஒண்ணுமே இல்லை. புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பது இந்தியர்களின் டிஎன்ஏவில் இருக்கிறது அப்படிங்கிறார். புதிய கண்டுபிடிப்புகளா? எதப்பா நாம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கூகுளை தேடி பார்த்தாச்சு, சாட் ஜிபிட்ட கேட்டாச்சு, அப்புறம் ஏஐன்னு ஒன்று இருக்கு, அதுலயும் போய் கேட்டாச்சு. அதுவே தலையை சுத்துது, அதுக்கே தலை சுத்துது. கூகுளில் போய் கேட்டா என்னது இந்தியா கண்டுபிடித்ததா, என்னது அப்படின்னு கேட்குது. சாட் ஜிபிடியில் போனால் ஃபோன் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், எலக்ட்ரிக் பொருட்கள் ஆகட்டும், அல்லது இந்த பேசுகின்ற எல்லா மைக்கு சமாச்சாரம் எல்லாமே இந்தியர்கள் கண்டுபிடிக்கலையேங்க அப்படின்னு அது பதில் சொல்லுது. பாவம், ஏஐ சாட் ஜிபிடி எல்லாமே இன்னைக்கு மண்டே உடைச்சிட்டு உட்காந்துருக்கு, இந்தியர்கள் எதை கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு. ஆனால் நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்காருல, அவர் எப்போதுமே உண்மையைத்தானே சொல்லுவார். உண்மைக்கு மாறாக எதையுமே பேச மாட்டாருங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும்ல. அதனால நான் கொஞ்சம் யோசிச்சா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு, நம்முடைய பிரதமரே அதை கண்டுபிடித்திருக்கிறார். முதல் விஷயம், தான் கடவுளின் குழந்தை, அம்மாவின் வயிற்றில் பிறக்கவில்லை, அம்மா அப்பா இல்லறத்தால் பிறக்கவில்லைன்னு அது ஒன்று கண்டுபிடிச்சு சொன்னார். அப்புறம் மிக முக்கியமா அவர் சொல்லுவது, நாம அத்தனை பேரும் கோமியம் பயன்படுத்த வேண்டும்,
சாணி உருண்டைகளை பயன்படுத்த வேண்டும், கோமியம் தான் உலகத்திலேயே மிக புனிதமான நீர் அப்படின்னு பிஜேபி காரர்களும் சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தமிழிசையக்கான்னு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அவங்க பிஜேபியோட மிகப்பெரிய ஸ்போக்ஸ் பர்சன். அவங்க சொல்லுவாங்க அமிர்த நீரா கோமியம்ங்கிறது, அமிர்த நீராக இருக்கக்கூடிய கோமியத்தை அவர் தினமும் குடிப்பார் என்று நாம் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் நம்முடைய பிரதமரும் கோமியம் நீர் தான் உலகத்திலேயே புனிதமானது, அமிர்த நீர் என்று சொல்லியிருக்கிறார். அது ஒண்ணு இந்தியாவோட கண்டுபிடிப்பு. அடுத்தது சாணி உருண்டைகள், இதுதான் மிகப்பெரிய கிருமி நாசினி அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்கார். அதனால தமிழிசை அக்கா, வானதி அக்கா, எல்முருகன் அண்ணன், அப்புறம் நம்முடைய நயினார் நாகேந்திரன் ஐயா, அப்புறம் இப்ப வந்திருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அவர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இல்லை, இப்ப ஒரு இயக்கத்தோட தலைவரா இருக்கார். அவங்க வீடு முழுக்க சாணி போட்டு பூசுறாங்களா, நம்முடைய பிரதமரோட இல்லத்துல சாணி போட்டு மெழுகுறாங்களா வீடு முழுக்க, அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்புறம் மிக சமீபத்துல ஒரு பிஜேபி அமைச்சர் கண்டுபிடிச்சாரு, என்னன்னா கோடை வெப்பத்தை சமாளிப்பதற்கு நீங்க ஏசி எல்லாம் போட வேண்டாம், வெங்காயத்தோட கழுத்துல கட்டிக்கோங்க, இல்ல வயிற்றுல துணியோட சேர்த்து கட்டிக்கோங்க, அப்போ உடம்பு சில்லுன்னு இருக்கும்னு. அப்போ நம்முடைய பிரதமர், இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் வயிற்றுலையோ கழுத்துலையோ வெங்காயம் கட்டிட்டு வர்றாங்களாங்கிறத பார்க்கணும். என்னங்க இவ்வளோ முக்கியமான நம்ம தலைவர்கள்லாம் சொல்றாங்க, நீங்களும் நானும் வெங்காயத்தை பயன்படுத்தாம இருந்தா எப்படிங்க? நாளையில இருந்து நீங்க எல்லாருமே கழுத்துல வெங்காய செயின் போட்டுக்கோங்க, அல்லது ஹிப் செயின் மாதிரி வெங்காயத்தை இடுப்புல கட்டிக்கோங்க. அருணா கயிறுல கட்டினா கூட ஓகே தான், ஏன்னா உடம்பு ஜில்லுன்னு இருக்கிறோம், அதுதான் முக்கியம். ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்முடைய இந்தியாவில் இந்தியர்களுக்கு புதிய கண்டுபிடிப்பது டிஎன்ஏவில் இருக்கிறது அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. வேற என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பிறப்பில் 4 வர்ணம் இருக்கு. முகத்திலிருந்து பிறந்தவர்கள் பார்ப்பனர்கள் அல்லது வைதீகர்கள், தோளிலிருந்து பிறந்தவர்கள், தொடையிலிருந்து பிறந்தவர்கள், காலிலிருந்து பிறந்தவர்கள், காலுக்கு கீழே பிறந்தவர்கள், அதிலும் கீழாக பெண்கள் அப்படின்னு அது ஒரு வர்ணாசிரமத்தை கண்டுபிடித்ததும் இவர்கள்தான். மனு அதர்மத்தை கண்டுபிடித்ததும் இவர்கள்தான். அப்புறம் சமஸ்கிருதம் தான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் முன்னோடி மொழி, மூத்த மொழி அப்படின்னு கண்டுபிடிச்சது இவங்க தான். ஆரியர்கள் கைபர் போலான் கணவாய் வழியாக வந்து சேரவில்லை, அவர்கள் வந்தேரிகள் இல்லை, இந்தியாவின் பூர்வ குடிமக்கள் அப்படிங்கிறதையும் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் கோல்வாக்கர் மன்னிப்பு கடிதமே எழுதி கொடுக்கவில்லை, மகாத்மா காந்தியை விட இவர்தான் மிக அதிகமாக இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடியவர் அப்படிங்கிறதையும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இப்படியாக அப்புறம் புல்புல் பறவையில கோல்வாக்கர் சாவர்கர், புல்புல் பறவையில சாவர்கரும் கோல்வாக்கரும் அங்க அந்தமான் சிறையிலிருந்து பறந்து டெய்லி வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணிட்டு திரும்பவும் புல்புல் பறவையிலேயே அங்க போய் சேர்ந்திருக்கார் சாவர்கர் அப்படிங்கிறதையும் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படியாக இந்தியாவின் டிஎன்ஏவில் புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாருன்னா, இதை விட வேற என்னங்க முக்கியமா கண்டுபிடிச்சிருப்போம்? நாம டெலிஃபோனை கண்டுபிடிச்சோமா, ரேடியோவையா, டிவியா, ஃப்ளைட்டையா? ஃப்ளைட்டுன்னா உடனே அப்புறம் இன்னொரு பிஜேபி அமைச்சர் சொன்னாரு, விண்வெளிக்கு பறந்த முதல் நபர் யார் என்றால் நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் இல்லையா, நிலாவில் கால் வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் இல்லையா, அனுமன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு ஒரு ஸ்கூல்ல போய். இதுவும் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தானே. அப்புறம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நம்முடைய பொதுமறை திருக்குறள் சொல்கிறது, நம்முடைய ஐயன் வள்ளுவர் சொல்கிறார் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு. ஆனா அவங்க சொல்லுவாங்க எல்லாமே விதிப்படிதான் நடக்கும், நெத்தியில எழுதி ஒட்டி இருக்கு. அது மாதிரி பார்ப்பனர்களாக பிறப்பது என்பது வரம், அது கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய வரம் அப்படின்னு சொன்னா கூட தப்பு. கடவுளையே இவர்கள் தான் உருவாக்கினார்கள், எனவே கடவுளே எங்களுக்கு கீழே தான் என்று சொல்லுகின்ற அந்த பார்ப்பனர்கள் எந்த விதிக்கும் கட்டுப்பட மாட்டார்கள், ஏனென்றால் விதியை எழுதுவதே அவர்கள்தான் அப்படிங்கிறதையும் இவர்கள் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மாதிரி கோயில்ல போனா நாம நேரடியா கடவுள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறது இல்லாம 3வது மனுஷரா ஒரு புரோக்கரா இந்த வைதிகர்கள் மூலமாகத்தான் பேச வேண்டும், அவர்கள்தான் நம்முடைய கோரிக்கைகளை கடவுளின் காதில் சொல்வார்கள்
அதுவும் நம்மோட மொழியில சொன்னா கடவுளுக்கு புரியாது. அவர்கள் பேசுகின்ற அந்த சமஸ்கிருத பாஷையில் சொன்னால்தான் கடவுளுக்கே புரியும். அவ்வளவு தூரம் கடவுளுக்கு அறிவில்லை மற்றவர்களின் மொழியை கண்டுபிடிப்பதற்கு, கேட்பதற்கு, அதிலுள்ள வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கு. பார்ப்பனர்களும் வைதீகர்களும் பயன்படுத்துகின்ற அந்த சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லி கேட்டால்தான் கடவுளை ஏற்றுக்கொள்வார் என்பதையும் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படின்னா இப்போ நம்ம பிரதமர் சொன்னது சரின்னு ஆயிடுச்சு இல்ல, இது தப்பா சரியா, வேற என்ன விஷயங்களை எல்லாம் பிரதமர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லுங்க. புதுசா ஒரு பட்டியலை நம்ம உருவாக்கலாம். சரியா? ஒவ்வொரு நாள் ஒரு நாட்டுக்கு நம்முடைய பிரதமர் செல்ல இருக்கிறார். வேற என்னெல்லாம் நாட்டுக்கு போய் வேற என்னெல்லாம் புதிய கருத்துக்களை, புதிய உண்மைகளை கண்டுபிடிச்சு சொல்றாருங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.